கேபிஒய் பாலா செய்யக்கூடிய சமூக சேவைகள் எல்லாமே ஒரு திட்டமிட்ட திரைக்கதை. இது டுபாக்கூர் இது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் இப்படி இருக்கக்கூடிய நபர்களை ஒரு குரூப்பு இல்லைன்னா மாஃபியா வெளிநாட்டு சக்திகள் இயக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை மூத்த பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய உமாபதி அவர்கள் பேசியிருந்தாரு. அதை தொடர்ந்து பாலாவுக்கு ஆதரவாக ஏகப்பட்ட வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல எல்லாமே வந்துட்டு இருக்கு. நம்மளுமே இந்த விஷயங்களை பேசி 2 வீடியோக்கள் வெளியிட்டோம். அதுல பலருமே ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் கருத்துக்களை போட்டிருந்தாங்க. பலரும் தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்திருக்காங்க. காசுக்காக இந்த வீடியோ எல்லாம் நாங்க போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய கோபம் எங்களுக்கு புரியுது. என்னன்னா பாலா ஒரு சாதாரண கிராமத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் இன்னைக்கு கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்கிறாரு. அவர் செய்யக்கூடிய உதவிகள் உங்களுக்கு பிடிக்கல, அவரை வீழ்த்தக்கூடிய ஒரு அஜெண்டா இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசுறது இயல்பாகவே வரக்கூடியது. பாலா மீதான அன்புனால அது உங்களுக்கு வந்தது. அதே அன்புனால தான் நாங்களும் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோ ஆதாரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக மிக முக்கியமான விஷயமாக இருக்குது. அதில் குறிப்பாக மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் பாலா இப்படிப்பட்ட மாஃபியாக்க கையில் சிக்கி இருக்கிறாரு, எப்படியாவது வெளிவரணும் அப்படிங்கிற தொனி தான் முழுக்கவே இருக்குது. அதற்கான முழு ஆதாரங்களையும் அவங்க கையில் வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறாங்க.